பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வெற்று பட்ஜெட்டும் வெற்றி ஸ்டிக்கரும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணை ஏற்ற பிறகு முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியது. முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கீடு, அதே போல் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நம்ம ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிற விவரத்தை சட்டப்பேரவையில் வாசிக்கணும். அந்த வகையில் தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கின்ற மரிய வில்சன் அவர்கள் இன்று 2026 2027 ஆண்டுக்கான பட்ஜெட் விவரங்களை இன்னைக்கு வாசிச்சாரு. பட்ஜெட்டில் என்னென்ன வாசிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை எப்படி வாசிச்சாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு. உண்மையிலேயே அந்த மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது பார்க்கிற நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நமது மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் தான் இது வாசிக்கப்படுதா, அல்லது மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிராவில் வாசிக்கிறாங்களா, அல்லது வேறு எந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருகிறது. கிட்டத்தட்ட அந்த வாசித்த வாக்கிய முறை, அமைத்த சொல்முறை, வெளியிட்ட அந்த உணர்ச்சி முறை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அசோகர் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் அசோகர் காலத்தில் பிராமி எழுத்தை கண்டுபிடிச்சு வாசித்த ஒரு ஆய்வறிஞர் மாதிரி இன்னைக்கு மரிய வில்சனுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. உண்மையிலேயே தமிழர்களாக இருந்துட்டு தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் விவரத்தை இவ்வளவு எழுத்துப்பிழைகளோடு, இவ்வளவு சொற்பிழைகளோடு வாசிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமைந்தவர் தான் மரிய வில்சன். உண்மையிலேயே மனசு பொறுக்கலை. இங்கே பட்ஜெட்டில் என்ன வாசித்து கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. பட்ஜெட்டையே மிக 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 கேவலமாக வாசித்த ஒரு நிதித்துறை அமைச்சர்னா மரிய வில்சன் தான். ஏன்னா டேட்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல்வேறு துறைகளில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் ஒரு டேட்டாவை, ஒரு புள்ளி விவரத்தை கொடுப்பாங்க. அப்போ டேட்டாவில் கிளாரிட்டி நிதித்துறை அமைச்சருக்கு இல்லாட்டிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பல்வேறு துறைகளில் கொடுக்கப்பட்ட தகவலை, டேட்டாவை எடுத்து கன்சாலிடேட் பண்ணி ஒரு புத்தகமாக, பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக கொண்டுட்டு வாசிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில், சட்டப்பேரவையில் நாம் வாசிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்திருந்தால், இந்த கன்சால்டேட் பண்ண அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க போகிறத இன்றைக்கே ஒரு ட்ரையல் ரிஹர்சல் பண்ணி வாசிப்போம். ஏன்னா ஒரு பொயட்ரி காம்படிஷனில் போய் ஒரு குழந்தை பாட்டு போட்டியோ அல்லது பொயட்ரி அந்த இதில் பாடலோ கவிதையோ சொல்ல போகின்றப்ப, நாளைக்கு சொல்ல போகிற கவிதையை இன்றைக்கே பார்த்து தன்னை ரிஹர்சல் பண்ணி தயாரித்து கொள்ளும். ஆனால் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு பட்ஜெட்டை இப்படி ஒரு சொற்பிழையோட, வாக்கிய பிழையோடு வாசிப்பார்னு எந்த மாநிலத்துக்காரனும் எதிர்பார்க்க முடியாது, யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமாக இருந்தது அவருடைய வார்த்தை பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள். இது இப்படி இருந்துச்சு. சரி, பட்ஜெட்டை வாசித்த முறை தான் கேவலமாக இருக்கு, பட்ஜெட் ஓரளவு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா அது மகா கேவலமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கையில் ஜெபமாலையோடு கொண்டுட்டு அந்த பட்ஜெட்டை கொண்டாந்து வச்சுருக்காரு. எனக்கு என்னென்னா, இவங்க உண்மையிலேயே மரிய வில்சன் அப்படிங்கிறவர் சட்டப்பேரவை, இப்போ எல்லா மக்களும் அடங்கிய, எல்லா சமய நம்பிக்கையும் அடங்கிய ஒரு சட்டப்பேரவைக்கு போகிறோமா, அல்லது கோயில், அவர் கும்புற கோயில் சர்ச்சுக்கு போகிறோமா அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி தான் வந்திருக்கிறாரோ அப்படிங்கிற, ஏன்னா சமய சார்பற்ற, மத சார்பற்ற ஒரு அரசு அப்படின்னு நான் தன்னை காமிக்கிறவங்க, அதற்கு முன்னாடி விஜய்னு இருந்தவங்க இப்போ ஜோசப் விஜயா மாறி போகும் பொழுது அவர் நிதித்துறை அமைச்சர் பொதுவான மக்களுக்கு பட்ஜெட்டை வாசிப்பார்னு பார்த்தா அவர் ஜபமாலையோட கூட்டிட்டு வாசிச்சார். சரி, அது கூட ஒரு பயபக்தியோட வாசிக்க போகிறாரு, அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகின்ற பக்தியோடு கொண்டாந்து வாசிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால், வாசித்த அத்தனை வாக்கியங்களும் பிழையாக இருந்தது. எந்த இடத்துல நெடில் போடணும், எந்த இடத்துல குறில் போடணும்னு எந்த கிளாரிட்டியும் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி, பட்ஜெட் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தொடமாட்டோம், பொது நிதியிலிருந்து, பொதுமக்கள் நிதியிலிருந்து ₹1 தொடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம், தொட்டவரையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இத்தனை லட்சம் கோடி, இத்தனை 1000 கோடி பட்ஜெட் போட்டிருக்கீங்களா, பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 44,000 கோடி போட்டிருக்கிறீங்க இந்த வருஷத்துக்கு. இதெல்லாம் எந்த மக்களினுடைய நிதியிலிருந்து நீங்கள் இதை எடுத்து பண்ணுவீங்க?
பொது நிதியிலிருந்து எடுத்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டை வந்து எதிர்க்கட்சி நிலையில் இருக்கிறவங்க எப்படி விமர்சிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையிலையும் ரீல்ஸ் போடுறதுல இருக்கிற கவனம் பட்ஜெட் தயாரிப்பில் இல்லாமல் போயிடுச்சு, மொத்தமாக அட்டர் ஃப்ளாப்பான பட்ஜெட்டாக அமைந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கே உரிய ஒரு நக்கலான தொழிலை சட்டி அகப்பையில் வரும்னு நாம் அகப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தோம், சட்டியிலேயே ஒன்றும் இல்லை, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு அவர் நீட்டாக சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. உண்மையிலே அதாவது இந்த சட்டப்பேரவையில் வந்து கடந்த ஆண்டுகளில் கடந்த ஆட்சி அதிகாரங்களில் எந்தெந்த ஆட்சி அதிகாரங்களில் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமா அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையே பல்வேறு கட்சிகளிலிருந்து எடுத்து போட்ட மாதிரி இதையும் அங்கங்கேயும் எடுத்து போட்டு ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பெருமைப்படுற வழியா அல்லது மகிழ்ச்சி அடையும் வழியாக வந்து ஒன்றுமே இல்லை. அதில் ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு 500 பிள்ளைங்க 300 திருக்குறளை சொல்லிட்டாங்கன்னா, 300 திருக்குறளை தவறின்றி சொல்லிய 500 குழந்தைகளுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகைவே எவ்வளோ போட்டிருக்கிறாங்க. இது எல்லாம் இந்த எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தமிழர்கள் வந்து திருக்குறளை முன்னிறுத்தி வாழக்கூடியவர்கள் என்பதன் அடிப்படையில் திருக்குறளுக்கு இவர் வந்து முன்னுரிமை கொடுக்கிறாரு. யார்? தமிழக வெற்றி கழகம் வந்து திருக்குறளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குது. அதனால் வந்து இது ஒரு நல்ல மெகா பட்ஜெட்டு பிளாஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சாரு. இது வேஸ்ட்டு பட்ஜெட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் அதாவது ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து இந்த வருடத்திற்கான 2026-27 அந்த வருடத்திற்கான எந்தெந்த துறையில் எவ்வளவு 1000 கோடிகள் வந்து நம்ம செலவிட போகிறோம், இந்த 1000 கோடிகளுக்கான இது செலவினங்கள், இதனுடைய வருவாய் மூலங்கள் என்ன, ஏற்கனவே கடன் உள்ளவைகள் எத்தனை, இந்த வருவாய் மூலங்களை எதன் அடிப்படையில் எந்தெந்த இடத்துல நம்ம பெருக்க போகிறோம், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவை எவை, அந்த கொடுத்தவைகளில் எவையை வந்து நிறைவேற்ற போகிறோம், எதை நம்மளால் நிறைவேற்ற முடியலை, எதனால் நிறைவேற்ற முடியலை, இப்படி எந்த வித கிளாரிட்டியும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஏற்கனவே விவசாயிகளுக்கு லோன் தள்ளுபடி அப்படிங்கிறதும் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதும் வந்து காலவாரி விட்டாச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஆவலோடு எதிர்பார்த்தவங்க, ஏன்னா இவரை இப்போ இந்த கடற்கரையில் இருந்துட்டு கையளவு மணலில் அள்ளி கடலில் தெளித்தா எப்படி இருக்கும், அதே போல் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் அப்படியே அள்ளி வாரி தெளித்து விட்டாங்க. வெறும் வந்து இலவசங்களா நலத்திட்டங்களா அள்ளி வாரி வீசி விட்டாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்ட ஆட்கள்லாம் அப்பா 6 சிலிண்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருந்தப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பட்ஜெட்டு ஒதுக்கப்பட்ட இந்த நிதிநிலையில் இலவச மானிய சிலிண்டர் 6 சிலிண்டருக்கு எந்த அறிவிப்பும் வரல. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, வேலை தேடுகின்ற பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறதுல எந்த அறிவிப்பும் வரல. அதே போல் மகளிருக்கான உரிமை தொகை அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒவ்வொரு மகளிருக்கும், தகுதி வாய்ந்த மகளிருக்கும் 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த நிதி ஒதுக்கீடும் செய்யப்படலை. எந்த நிதிக்கான அந்த மூலங்களும் இங்கே, அதாவது இதற்கான அலாட்மெண்ட்டு எந்த அறிவிப்பும் பண்ணலை. அதே போல் வந்து மீனவர்களினுடைய வாழ்க்கையில் மீனவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய டீசலுக்கான மானியத்தை தருவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதி குறித்து எந்த பதிவும் இல்லை. கூடுதலாக மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 8000 ரூபாய் என்கின்ற அளவை 7000 ரூபாய் என்கின்ற அளவிற்கு குறைத்து இந்த அரசு அவங்ககிட்டேருந்து 1000 ரூபாயை பிடுங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில். இதையெல்லாம் தாண்டி என்னடா இந்த பட்ஜெட்டில் வந்து அள்ளி குமிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட திட்டங்களுக்கு இப்போ மகளிர் விடியல் பயணமா, அதை தூக்கிடுங்க, வெற்றி விடியல் பயணம். அப்புறம் கலைஞரினுடைய மடிக்கணினி திட்டமா, கலைஞரை தூக்கிடுங்க, வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞரினுடைய தொழில் முன்னேற்ற கழகமா, கலைஞரை தூக்கிட்டு வெற்றி. அது மாதிரி ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 6 திட்டங்களுக்கு, எது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம், ஒரு வெற்றி திறன் மேம்பாட்டு திட்டம், வெற்றி மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே போல் வெற்றி மகளிர் தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 திட்டங்களுக்கு. அப்புறம் வெற்றி 150ன்னு ஒன்று ஏதோ திட்டம், அதாவது ஒரு திட்டத்தினுடைய துணை திட்டத்துக்கு வெற்றி 150ன்னு மாற்றிருக்கிறாங்க.
இதையெல்லாம் மாற்றி தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கு. உண்மையிலேயே இதில் வந்து நீங்கள் பெருமைப்படலை. சில பேர் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்களா, திருக்குறளுக்கு வந்து 300 குறளை ஒப்பிப்பதற்கு 8000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, உங்களை மாதிரி ஒரு ஆர்வப்பாளரை பார்க்கவே முடியாதுங்க. எத்தனை அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இந்த முறைன்னு தெரியுமா? பள்ளி கல்வித்துறைக்கு வந்து 44,000 கோடி ஒதுக்குறது புண்ணியம் இல்லை. ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் சேர்க்கை இல்லை என்பதை காரணம் காட்டி மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இவர்கள் மூடி இருக்கிறார்கள் இந்த ஆண்டில் மட்டும். இந்த இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த 300 நாள்லாம் ஆகலை, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை பள்ளிக்கூடங்களை இவங்க மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி உரம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து புத்துயர்ப்பு பெற்று வருது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. எவனை வச்சு ஈஸியாக சுருட்ட முடியுமோ அந்த துறைக்கெல்லாம் வந்து அதிக நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ராஜ்மோகன்லாம் இப்போ நீட்டு நேரத்தில் கையெழுத்து போடக்கூடியவர். அதனால ராஜ்மோகன் துறைக்கு அடித்து ஒதுக்குடா, அவருன்னா அவரே கையெழுத்து போட வேண்டியதில்லை, நம்மளே கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம் தான். அப்போ நீங்கள் இதிலெல்லாம் போய் ஐயோ அடிச்சு நிறுத்துறாரு, பிளாஸ்ட் அப்படின்னீங்கன்னா நாசமாக போனீங்க. உங்களுக்கு பட்ஜெட் பற்றி எதுவுமே தெரியல. இவங்க வந்து ரொம்ப தெளிவாக கார்னர் பண்ணியிருக்கிறது 2 தான். ஒன்று டாஸ்மார்க்கில் வருவாயை பெருக்கிறது. டாஸ்மார்க்கில் வருவாயை பெருக்கிறது சாராய ஆலை உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஒரு 1000 கோடி வந்து கூடுதலாக பெறுறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீர்வள ஆதாரங்களை மேம்படுத்தும் திட்டத்தில் டாஸ்மார்க் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து மேம்படுத்தப்பட்ட முறையில் 1000 கோடி ரூபாயை வந்து நிதி பெருக்கமாக பெறுவது அப்படிங்கிறது நீர்வள ஆதாரத்தை எவ்வாறு மேம்படுத்தும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. காரணம் என்னன்னா, நீர்வள ஆதாரத்தை சுரண்டி தான் அங்கே சாராய ஃபேக்ட்ரி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ சாராய ஃபேக்ட்ரிக்கு வந்து தடையில்லாமல் நீரை கொடுத்துட்டு இன்னும் 1000 கோடி ரூபாய் காசை இவங்க இந்த தமிழக அரசு சுருட்ட நினைக்குது அப்படிங்கிறது ஒன்று டாஸ்மார்க்கு. இன்னொன்று வந்து கனிம வள சுரண்டல். கனிம வளத்தை வந்து இப்போ எதுக்கு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கெல்லாம் கடத்துறதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, டிமாண்டை ஏற்றுறது. நீங்கள் உண்மையிலேயே பாருங்கள், இன்னும் 1 மாதம் கழித்து ஒரு அரசினுடைய ஒப்புதலோடு இந்த கனிம வளங்கள் விற்கப்படும். எப்போ இந்த தடையை விதித்து தடையின் மூலமாக டிமாண்டை ஏற்றி கூடுதல் விலைக்கு விற்கிறது. அது ஏற்கனவே விற்ற அரைவாசி விலை இல்லாமல் இப்போ கூடுதல் விலைக்கு விற்றுட்டு அதை நாங்கள் பார்த்தீங்களா பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இத்தனை 1000 கோடியை வந்து கனிம வளத்துறையிலேருந்து சேமித்தோம் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாமல் மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிற வேலையில் தான் இறங்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே நேற்று முழுமைக்கும் இவங்க இந்த திரிசாவை வச்சு ஓட்டுனாங்க. நேற்று முழுமைக்கும் அடுத்த நாள் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்குது. என்னென்ன பட்ஜெட்டு எது குறித்து பேசுவோம் அப்படிங்கிற எந்த பிரங்கையும் எந்த ஊடகத்திற்கும் வரவிடாமல் பார்த்துக்கிட்டு நேற்று முழுமைக்கும் உதயநிதி, திரிசா, விஜய் தண்ணீர், எந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போயிடுச்சு. இந்த பிரச்சனையில் நம்ம காவிரி தண்ணீரை மறந்து இவங்க என்னடா அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பட்ஜெட்டை பொறுத்தவரையிலையும் அதாவது இதில் எவ்வளவு கேவலமான அணுகுமுறை பாருங்களேன். 100% மானியம் 5 ஆடுகள் உள்ளவங்களுக்கு மகளிருக்கான ஆடு வளர்ப்பு திட்டம். அப்புறம் ஒரு ஆடுன்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 6000 to 7000 ரூபாய் ஒரு ஆடுக்கான நிதி. அப்போ 5 ஆடுனா கிட்டத்தட்ட ஒரு 7, 5, 35,000 நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 5000 ரூபாய் மானியம்னு சொல்கிறீங்க. 5000 மானியம்ங்கிறது உண்மையா, அல்லது 100% மானியத்தில் 5 ஆடுகள் வந்து அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு கொடுப்பேங்கிறது உண்மையா? எது உண்மை? இது வந்து எது உண்மைன்னு கிட்டக்க போகும்போது தான் நீங்கள் 200 யூனிட் வந்து உங்களுக்கு இலவசமாக தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சுட்டு தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு 2 மாதத்துக்கு ஒருக்கா 200 யூனிட் நாங்கள் இலவசமாக தருவோம், அதுவும் இத்தனை டேரிஃபுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதுதான் திருட்டுத்தனத்தினுடைய உச்சம். அதே போல் இந்த பட்ஜெட்டும் வந்து வெற்று பட்ஜெட்டு, ஒரு இலவும் ஒரு மண்ணும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி 6 சிலிண்டருக்கு எந்த வகையும் இல்லை. பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் இது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. தகுதி வாய்ந்த மகளிருக்கு 2500 ரூபாய் வைப்புத்தொகை, உரிமை தொகைங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஏற்கனவே உள்ள 1000 தான் இவங்க கொடுக்குறாங்க. அடுத்து 4வது வந்து மீனவர்களினுடைய டீசல் மானியம் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் இந்த மீனவர்களுக்கான மீன்பிடி தடை காலத்திற்கான அந்த உதவித்தொகையினுடைய அதிகரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் பல இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நான் வந்து மக்களினுடைய நிதியை 1 ரூபாய் தொடமாட்டேன், தொட்டால் விடமாட்டேன்,
தொட்டவனையும் விட மாட்டேன்னு டயலாக் பேசிட்டு இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுது அம்மா திட்டம் அம்மா திட்டம் அம்மா திட்டம் அப்படின்னு ஸ்டிக்கரை வச்சாங்க. அடுத்து இவங்க அதிமுகவை தாங்கிட்டு திமுக வரும் பொழுது கலைஞர் திட்டம் கலைஞர் திட்டம் கலைஞர் திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சாங்க. அவன் விடியல் திட்டம்னு வச்சான். அவனை விட்டுட்டு, திமுகவை விட்டுட்டு இவன் வந்தான். இவன் வெற்றி திட்டம்னு யாரும் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் இல்லை, புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் இல்லை. இந்த மண்ணின் மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படுவதற்கு எந்த வேலையும் செய்யவில்லை. மாறாக அவங்க வச்ச திட்டத்துக்கு பேரை இவங்க மாற்றி வச்சாங்க, இவங்க மாற்றி வச்ச பேரை இவங்க இன்னும் மாற்றி வச்சு வெற்றி திட்டம் அப்படின்னாங்க. உண்மையிலேயே வெற்றி யாருதான்னு தெரியல. வெற்றிங்கிறது யாருடா? நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தாரே தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி குமரன் மதுரை, அவர் பேராக எதுவும் திட்டத்தை அறிவிச்சு விட்டாங்களா அப்படின்னு தெரியல. என்ன இலவாக இருந்தாலும் பண்ணிட்டு போகட்டும். இந்த காட்சி கொடுமைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் தயவுசெய்து பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க, நடுநிலையாளர்கள், இன்னும் பொதுவாக நாங்கள் இந்த அரசுகளை பார்க்குறோங்கிறவங்க தயவுசெய்து இந்த பட்ஜெட்டை கொண்டாடி தொலைக்காதீங்க. கொண்டாடி இந்த பட்ஜெட்டை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு அர்த்தம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.